ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா? பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஆர்னி என்னடா டோக்கன் கிட்ட ஆர்னி ஊர்னிங்கிறாரு. ஹலோ நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் இரும்பு திரைப்படத்தில் வரக்கூடிய ஹேக்கிங் அண்ட் டெக்னிக்கல் சீன்ஸை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ஆப் மூலமா உங்களுக்கே தெரியாம உங்க கேமரா வச்சு நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ண முடியும். நம்ம சந்திரோட லவர் தானே இது? ஆமா மச்சான், ஸ்டிக் பண்றான். இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பிரைவசிங்கிற வார்த்தைக்கே இறங்கலாம போச்சு. நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிடுது. மச்சான், என் ஃபேஸ்புக்ல கூட ஒரே கோவா லிங்கா காமிச்சிருக்கா. நிறுத்து, நேற்று நாமளுமே தனியாக வாட்ஸ்அப்ல பேசுறது, ஃபேஸ்புக் அன்னைக்கு தெரியும். நான் எங்க போறேன் வரேங்கிறதெல்லாம் நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணலாம். உங்க போன் நம்பர் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? உங்க போன் நம்பர் உங்களுக்கே தெரியாம 30 லட்சம் பேர்கிட்ட இருக்கு சார். வெறும் 500 ரூபாய் கொடுத்தா 10,000 ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்ல. எப்பா இதெல்லாம் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா? ஓகே, அதெல்லாம் பற்றி நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சீனை எப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடி. நீ பல்லாவரத்துல தானே இருக்க? வரண்டா, வந்து அங்கே அவனை தூக்குறா. பல்லாவரமா? உன் சைபர் கிரைம் ஆளுங்களை ஸ்கிரீன் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்ல. இப்போ நான் எங்க இருக்கிறேன்? பாண்டிச்சேரியா? மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ண சொல்ல. இப்போ நான் எங்க இருக்கேன்? கடலூர். டம்போ, அரை செகண்ட்ல பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் போக முடியுமா? ஓகே நண்பா, இந்த சீனில் இங்கே காமிக்கிறது வந்து ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது சிம்பிள். இதில் பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்மளாலேயே முடியும். இதுக்காக நாம் டார் ப்ரௌசர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த டார் ப்ரௌசர்னால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டார்க் வெப் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த டார் ப்ரௌசர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு விபிஎன் வேணும். அதுக்காக ஆர்பாட் அப்படிங்கிற ஒரு விபிஎன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதை நான் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா இது ஒரு லென்த்தியான டாபிக். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டார்க் வெப் பற்றியும் இதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இல்லைப்பா எனக்கு சிம்பிளாக இப்போவே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ளே ஸ்டோரில் போய் விபிஎனை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு தேவையான லொக்கேஷனை வந்து ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது சிம்பிளான மெத்தடு. உங்க அண்ணன் கிட்ட வெள்ளிக்கிழமை 12 மணிக்குள்ள அக்கௌண்ட்ல பணத்தை போட சொல்லு. சரி இல்ல அதை நான் பாத்துக்கிறேன் சார். ஓகே நண்பா, இந்த சீனில் வந்து ஒரு டிவைஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த டிவைஸ் மூலியமாக அவரோட ஏடிஎம் கார்டு நம்பர் அவங்க ரீட் பண்ணுறாங்க. இது நம்மளால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். இதுக்காக ஒரு அருமையான ஒரு டிவைஸ் இருக்குது. இதுக்கு பேர் ஃப்ளிப்பர் 0. இந்த டிவைஸ்னால நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணலாம். இது மூலியமாக ஆர்எஃப்ஐடி, என்எஃப்சி இந்த மாதிரியான கார்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களால் ரீட் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களோட கார் கீயோட ஃப்ரீக்வன்சியை ரீட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வச்சு உங்கள் டிவி ரிமோட் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கூட அதோட ஃப்ரீக்வன்சியை டூப்ளிகேட் பண்ணி உங்களால் டிவி ரிமோட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஜிபிஐஓ மாடியூல் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இந்த சின்ன டிவைஸில் இருக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, ஓகே, பயங்கரமான. இதை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 35,000 45,000 வரைக்கும் இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து ஒரு வேளை நீங்கள் வாங்கினீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஹேக்கிங்காக யூஸ் பண்ண வேணாம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இல்ல சார். கிளம்பு. தேங்க் யூ. நண்பா, இந்த சீனை நம்ம ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஆனால் அதில் நார்மல் ஸ்ட்ரீட் வியூ இந்த மாதிரியான பப்ளிக் கேமராஸ் வந்து இன்டர்நெட்டில் இருக்கும். அதை தான் நான் பார்க்க முடியும்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கேமரா, ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிருக்கக்கூடிய கேமராவை நம்மளால் பார்க்க முடியுமானா பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நிறையா விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு பதில் தெரியாது, ஏன்னா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நாம் வந்து காலி லினக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். அதை யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டாலே நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். என்ன இது எம்டி மெசேஜ்?
அனுப்புற மாதிரி நமக்கு எம்டி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஓகே நண்பா, இந்த சீன் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்க, கண்டிப்பாக பாசிபிள். ஆனால் இதில் காட்டுற மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. எம்டி மெசேஜ் மூலயமா நம்மளால் ஒருத்தரோட ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க அலோவ் கொடுத்தா நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். இதில் காட்டுற மாதிரி அவங்க பண்ண முடியுமானா இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள். இதில் ஒரு இமேஜ் ஃபைலோ இல்லை வேறு ஒரு ஃபைலை வந்து லிங்க்கை சென்ட் பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை வந்து அவங்க கிளிக் பண்ணும்போது அவங்க அலோவ் கொடுக்கும் பொழுது எல்லா டேட்டாஸும் இவங்க கண்ட்ரோலில் வந்துடும். அதனால தான் எந்த ஒரு ஸ்பேமான மெசேஜையும் நம்ம கிளிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இதுக்கு நம்ம ஒரு வைரஸை க்ரியேட் பண்ணுவோம். அந்த வைரஸை க்ரியேட் பண்ணி ஒரு லிங்காக கன்வெர்ட் பண்ணி அந்த லிங்க் மூலியமாக அவங்க கிளிக் பண்ணால் அந்த ஃபோன் ஹேக் ஆகிற மாதிரி. இது வந்து சொல்கிறதுக்கு வேணால் சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசு. ஆஹா, அப்புறம் நண்பா, இந்த மாதிரியான வாட்ச் ரியலா இல்லை ஃபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வாட்சில் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து இப்போலாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஃபோனில் ஆக்சஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இப்போ சிம் போட்டு வாட்ச்லேயுமே எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த வாட்ச் பாசிபிள். ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கरें. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, பாய் நண்பர்களே. வணக்கம். இந்த காலத்து திருடனுக்கு உன் வீட்டு சாவி தேவையில்லை. உன்னை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனே போதும். போதும்பா, போதும்.